இன்றைக்கு ஆலயத்தை காண வந்திருக்கும் சுற்றுவட்டாரத்தில்
மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும், எங்களுக்காக காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும், எங்களுக்கு நல்ல முறையிலே ஒளி அமைத்துக் கொடுத்து கொண்டிருக்கும் ஒளி அமைப்பாளருக்கும், இந்த நாடகத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று நாடக அமைப்பாளராக இருக்கக்கூடிய அன்புக்கும் பாசத்துக்குரிய, பாசம்னாலே பாசம்தான், ரொம்ப பாசமா இருந்தாலும் வலிக்கணும். கொஞ்சம் எப்பவுமே பாசத்தோட இருந்தா தான் தெரியாது. அதிகமா பாசம் வைக்கிறவங்க சீக்கிரம் பிரிஞ்சிருவாங்க. நல்லா பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ரொம்ப அதிகமா பாசம் வச்சா சீக்கிரம் பிரிஞ்சிருவோம். அப்ப என்ன செய்யணும்னா பாசமாவே இருக்கணும், ரொம்ப வடுக்காம. அது மாதிரி அருமையான முறையிலே எங்களுக்கு நல்ல முறையிலே பாசமாக, பாசத்தோடு, நேசத்தோடு நல்ல முறையிலே நாடகத்தையும், அதே சமயத்தில் நல்ல முறையில் இந்த ஒளி அமைப்பையும் அன்புக்கு பாசத்துக்குரிய அமைத்துக் கொடுத்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்தை எல்லா ஊர்லயும் ஒரு கிராமம் நடத்துவாங்க, இல்லன்னா ஆண்கள்லாம் சேர்ந்து நடத்துவாங்க. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த முறையிலே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கு பெண்களாக சேர்ந்து மகளிர் மன்றத்தின் சார்பாக அருமையான வள்ளி திருமணம் நாடகம். தயவுசெய்து எல்லாரும் ஆண்கள்லாம் ஒரு கைதட்டு கட்டலாம் பெண்களுக்காக. ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா பெண்களா சேர்ந்து நாடகம் நடத்துறாங்க அப்படின்னா அது பெருமைக்குரிய விஷயம் தானே. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த நாடகத்திலே நான் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பெண்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருந்தாலும் பெண்களை பூரா காணோம். விளக்கு பூஜை போல மற்ற 50 பெண்கள் புளியோதரை பொட்டதை கட்டினதோட ஊருக்கு போயிருச்சு. பார்த்தோம்ல, போகும்போது பார்த்தா வரிசை எல்லாம் நிறைய உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வேற சொன்னீங்களா மகளிர் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த கூட்டம் பூரா உட்கார்ந்து நீங்க நாடகம் பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பிரசாதம்ன்ற பேர்ல புளியோதரையை கொடுத்தாங்கல்ல, அதோட கட்டிட்டு ஊருக்கு கிளம்பிருச்சு. வச்சுட்டு வந்திருந்தா எப்பயோ வந்திருக்கலாமே. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் இந்த ஒளிபெருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒளி எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் கேட்குமா. அதனால அவங்க வீட்டுல உட்கார்ந்து நல்ல முறையிலே நாடகத்தை கவனிக்கணும். அங்க இருக்கக்கூடியவர்களும் நல்ல முறையில் இந்த நாடகத்தை கவனிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனது கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம். முருகா, முகுந்தன் வாழ் மருகா, முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாக விளங்கு கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே, செந்தில் முருகனே, மாயோன் மருகனே, உன் தந்தைக்கால் எப்போதும் மறவாது வாழ்ந்து கொண்டிருக்கும் குறித்து நில கொற்றவனான நம்பிக்கை மகளாக பிறப்படுக்க வேண்டாய். நம்பிக்கை மகளாக பிறந்து பிள்ளை பிராயம் கடந்து கல்வி கூடம் நடந்து மங்கை கொள்ளும் எய்திய நான் இதுவரை பிறர் குறை கூறாமலும் பெற்றோர் சொல் தவறாமலும் நடந்து வருகிறேன். இந்த பேரின்ப வாழ்வு என்றென்றும் நிலைத்திருக்க நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கலியுக வரதா, சூரசங்காரா, சுப்பிரமணியா, வேலெடுத்து வீசி காட்டிய வேலவா, வெற்றி வேளா, வீரவேளா, ஞானவேளா, கந்தா, குகா, சண்முகா, சடாசரா, எத்தனை திருநாமங்கள் என்னுடைய முருகப்பெருமானுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முருகனுடைய திருநாமங்களை சொல்ல நம்முடைய பாவங்கள் அனைத்துமே கலைந்து போகும் என்று சொன்னார்கள். வெற்றி வேண்டும் என்றால் முருகா என்ற திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை திருக்கோவிலுக்கு சென்றிருக்கிறோம், எத்தனை திருவாசகங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் திருச்செந்தூர் சென்றோமானால் யாமிருக்க பயமே, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கருணை கடலே முருகா போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய அழகான திருவாசகம் வெளியே போட்டிருப்பார்கள். காரணம் என்ன? வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, யாமிருக்க பயமே என்று சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் யார் என்று கேட்டால் அவர்தான் முருகப்பெருமானாகப்பட்டவர். அப்பேற்பட்ட முருகனை வணங்க வேண்டும். அதற்குத்தான் சொன்னார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரிட்டாருக்கு மேவாராதே வினை அப்படின்னாங்க. திருநீர் பூசணும்னா எந்த வினையும் நம்மளை வந்து அண்டாதான். ஏன் திருநீர் பூசணா மட்டும் விபூதி பூசணா மட்டும் வந்து வினை நமக்கு அண்டாது அப்படின்னா, இந்த விபூதியில தான் எல்லா தெய்வங்களுமே அடங்கியிருக்கான். இந்த விபூதி எதுல இருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா பசுமாட்டு சாணத்திலிருந்து. பசுமாட்டு சாணத்தை எடுத்து எருவா தட்டி அந்த எருவை காய வச்சு அடுப்புல வச்சு சுட்டுட்டோம்னா அதுதான் சாம்பல். அந்த சாம்பலை தான் அந்த காலத்துல விபூதி என்ற பேர்ல கோயில கொண்டு வச்சிருவாங்களாம். வரக்கூடிய பக்தர்கள்
பக்தர்கள் அதை என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, தன்னுடைய குல தெய்வம் எதுவோ அதனுடைய பெயரை சொல்லி 3 கையாலே முருகா முருகா முத்துமாரி தாயே என்று 3 கையாலே நெற்றி நிறைய பூசிக்குவாங்களாம். அப்படி பூசிக்கிட்டாங்கன்னா எந்த வித வினை வந்து நம்மளை அண்டாது. சரி, பசுமாட்டு சாணத்துக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசுமாட்டுல எல்லா தெய்வங்களும் அடங்கி இருப்பதை காட்டிலும் இன்னைக்கு பெண்கள் கோயிலுக்கு போனாங்கன்னா அங்க பசுமாடு கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க தொட்டு கும்பிடுறாங்க அப்படின்னா வாழ்பகுதியில தான் தொட்டு கும்பிடுவாங்களாம். ஏன் வாழ்பகுதியை தொட்டு கும்பிடணும் அப்படின்னா அங்கதான் மகாலட்சுமி ஆகப்பட்டவள் அமர்ந்திருக்கிறாளாம். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் எது? வாழ்பகுதி. அதனாலதான் இன்றைக்கு பெண்கள் கோயிலுக்கு போனாங்கன்னா அது பசுமாடு கண்ணுக்குட்டியோட வந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட அந்த பசுமாட்டை அப்படி வாழ்பகுதியை தொட்டு கும்பிட்டாங்கன்னா எந்த வித நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு பக்குவம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா அதுதான் விபூதி என்ற பேர்ல திருநீர். திருநீர் இட்டார் எவர் கெட்டார்? திருநீர் பூசணம்னா யாராவது கெட்டு போவோமா? கிடையாது. திருநீர் பூசணம் அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா கோயிலுக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இன்றைய கோயிலுக்கு போறா, வருடம் தூரம் நமக்கு நேர்த்தி கடை கூடிக்கிட்டே இருக்கு. இந்த வட்டம் ஒரு நேர்த்தி கடை, அடுத்த வட்டம் இன்னொரு நேர்த்தி கடை. இந்த வட்டம் என் மகன் +2 படிச்சு பெரிய ஆகணும், +2 படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், அடுத்து அவன் நல்ல சீட்டு கிடைக்கிற மாதிரி நல்லா படிக்கணும், என் பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகணும், அவனுக்கு இப்படி ஆகணும், இவனுக்கு இப்படி ஆகணும். வருஷம் பூரா முத்துமாரியம்மன் கோயில்ல நேர்த்தி கடை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நேர்த்தி கடை அதிகமாக அதிகமாக நம்ம போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். சாமி கும்பிடும் போது அந்த விபூதி கொடுப்பாரு தெரியுமா பூசாரி, அந்த விபூதியிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு. சில கோயில்ல பாத்தீங்கன்னா அப்படி அள்ளி கொடுத்துருவாங்க, கோயில்ல அள்ளி கொடுப்பாங்க. அள்ளி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த விபூதியை அள்ளி கொடுத்துட்டாங்கன்றதுக்காக கீழே கொட்டிடக்கூடாது. சில பேருக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு, அந்த கோயிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த கண்ணக்கு கிண்ணம் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கிண்ணத்தை அப்படின்னு கொட்டிடுவாங்க. அதை மட்டும் செஞ்சிடாதீங்க, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி. அப்படி அதுல கொட்டக்கூடாது. காரணம் என்ன, நம்ம என்ன நேர்த்தி கடன் பண்றோமோ அது நிறைவேற்றக்கூடிய அளவுல தான் அந்த விபூதி நம்ம கைக்கு வருமா. அப்ப அந்த விபூதி என்ன பண்றா, அப்படியே கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அங்கேயே போயிடும். அப்ப அந்த விபூதி திருப்பி நமக்கு அந்த வரம்லாம் கிடைக்கிறோம்னா என்ன செய்யணும், விபூதியை பூசிட்டு மீத இருக்கிற விபூதியை தன்னுடைய உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில பூசிக்கணும். பூசிக்கிட்டாங்கன்னா அது நமக்கே மீண்டும் கிடைக்கும். அதை சில இடத்துல அள்ளி கொடுப்பாங்க, சில இடத்துல கிள்ளி தான் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 10 ரூபா போட்டா கிள்ளி கொடுப்பாரு, 20 ரூபா போட்டா விபூதி பாக்கெட் கொடுப்பாரு, 50 ரூபா போட்டோம்னா ஒரு எலுமிச்சம்பழம் கிடைக்கும், 100 ரூபா போட்டோம்னா மாலை கிடைக்கும், 10,000 20,000 போட்டோம்னா அந்த ஊர் சிலையே கிடைக்கும். ஐயா நிலைமை பூரா அப்படித்தாங்க இருக்கு. இன்னைக்கு பூசாரிய பூரா இப்படி அப்படித்தான் பண்றாங்க. நம்ம போய் ஐயா கொஞ்சோண்டு பூ கொடுங்க, ஐயா கொடுங்க, 10 ரூபா போட்டிருக்கியா 20 ரூபா போட்டிருக்கியா பார்த்துட்டு பூ கொடுப்பேங்கிறார். யாருக்காவது ஒரு சுமங்கலிகளா யாரா இருந்தாலும் பூ கேட்டாங்கன்னா படக்குன்னு எடுத்து கொடுக்கறது இல்லை, எவ்வளவு காசு போடுறாங்களோ அதை பார்த்துதான் கொடுக்கறது. நிலைமையெல்லாம் அப்படி மாறி போச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. என்ன கேட்டாலும் அள்ளி கொடுப்பவர் யாருன்னு கேட்டால் அந்த முத்துமாரி என்று சொல்லக்கூடிய கைலாசநாதர், இந்த கைலாயபுரத்தில் இருக்கக்கூடியவள். நம்ம எப்பேற்பட்ட பெருமையான இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? பெருமையான இடம்னா இன்னைக்கு கைலாசபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கைலாசபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். சிவபெருமான அவரும் பக்கத்துல தான் இருக்காரு, முத்துமாரியம்மனும் பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா அந்த சிவபெருமானை வணங்க வேண்டும். சிவன் சாதாரணப்பட்டவரா? எல்லோருக்கும் தெரியும். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தான் வாழ்க, கோகுலி ஆண்ட குருமனிதன் தான் வாழ்க என்று சொல்லக்கூடிய சிறு ஆளாக இருந்தாலும் பெரிய மனிதனை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு பெரிய மனம் படைத்தவர் யாருன்னு கேட்டா அவள் தான் சிவபெருமானாகப்பட்டவர். நினைத்தாலே முக்தி தரக்கூடியவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான். நினைத்த உடனே முத்தி கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா மதுரை எம்பதி. மதுரை எம்பதியில நினைச்ச உடனே முத்தி கிடைக்கும். அதுல இறந்தவருக்கு அப்புறம் முத்தி கொடுக்கக்கூடிய இடம் காசி. காசியில இறந்தா முக்தி, நினைத்து இறக்க முத்தி காசி, நினைக்க முத்தி நம்ம மதுரை எம்பதி. இப்படி ஒவ்வொரு இடமா இருந்தாலும் திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அருமையான இடம். எல்லாரும் போயிருப்பீங்க திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வருவாங்க. திருவண்ணாமலையில ஏன் கிரிவலம் சுத்தி வரணும் அப்படின்னா, அதாவது சிவன் இருக்கக்கூடிய அந்த கைலாயத்துக்கு முக்தி அடைய வேண்டும் என்றால் நம்ம கிரிவலம் சுத்தி வர்றோம். இப்படிதான் ஒரு ராஜா என்ன பண்ணாரு, குதிரையில கிரிவலம் போயிருக்காரு. குதிரை மேல ஏறி கிரிவலம், கூட ஒரு நாய் இருந்திருக்கு. இவங்க 3 பேர் சேர்ந்து கிரிவலம் சுத்தி வர்றாங்க. கிரிவலம் சுத்தி வரும்போது அந்த சிவபெருமான் பக்கத்துல வந்த உடனே
போச்சு, அந்த குதிரையும் இறந்து போச்சு. நாயும் இறந்து போச்சு, அந்த குதிரையும் இறந்து போச்சு. உடனே கிரிவலம் சுத்தி வந்த உடனே இறந்து போனோட மனசுக்கு சங்கடமாயிடுச்சு. ஏன்னா நம்ம சவாரி செய்து வந்த அந்த குதிரையை இறந்து போச்சு, அந்த நாயை இறந்து போச்சு. அது வேதப்பட்டு கொண்டிருக்கோம். பக்கத்துல ஒரு ஞானி, ஒரு சுவாமி இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஐயா இங்க பாத்தீங்களா, நான் அப்படிதான் கிரிவலம் சுத்தி வந்தேன், ஆனா என்னுடைய குதிரையும் என்னுடைய நாயும் இறந்து போச்சு, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னா. உடனே அவர் சொன்னாரா, வேற ஒண்ணும் இல்ல, அந்த குதிரையோ நாயோ கிரிவலம் சுத்தி வந்த காரணத்தினால் இறந்து முக்தி பெற்று கைலாயத்திலே சிவபெருமானுடைய காலடியில போய் சேர்ந்துருச்சுன்னார். அப்ப இவர் சொன்னார, என்ன அர்த்தமில்லாத செயலு, நானும் தானே கிரிவலம் சுத்தினேன், நானும் தானே சுத்தினேன், நானும் தானே முக்தி அடையணும், அப்ப என்னைய தானே சிவபெருமான் அங்க கூட்டிட்டு போனேன், அப்ப என்னையா கூட்டிட்டு போல அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் ஞானி சொன்னாரா, குதிரை தன்னுடைய காலாலே சுற்றி வந்தது, நாயோ தன்னுடைய காலாலே கிரிவலம் சுற்றி வந்தது. ஆனா நீ என்ன பண்ண, குதிரை மேல ஏறி போன, உன் காலால சுத்தி வந்தியா, அப்புறம் எப்படி உனக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும்? அதனால இனிமேல் தன்காலே தன் உதவி, தன்கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி நீ நடந்து போய் சுத்தி வந்தே அப்படின்னா உனக்கு அந்த முக்தி கிடைக்கும் என்று சொன்னாராம். அதே போல அந்த ராஜாவும் கிரிவலம் சுத்தி வந்தார், இறந்தார், முக்தி பெற்றார், சிவனுடைய அடியிலே போய் சேர்ந்தார். அது மாதிரி உலகத்திலே எப்பொழுதுமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னம்பிக்கை என்று ஒன்று வேண்டும். தன்னம்பிக்கையோடு இருந்தால் சிவபெருமானுடைய திருவடியை அடையலாம் என்று சொல்லி சிவனை வணங்கிவிட்டு முருகப்பெருமானை வணங்கலாம். நீ எழுதண்டானே தில்லையிலே Yeah.
முருகனை நினைக்க நினைக்க எப்பொழுதுமே முத்தி கிடைக்கும் என்ற காரணத்தினாலே முருகனை நினைக்கலாம் வந்திருக்கேன். முருகனை நினைக்கிறதுக்கு முன்னால அம்பாளை நினைக்கிறோம். நம்ம யாருக்காக வந்திருக்கோம்? முத்துமாரி அம்மனுக்காக தானே வந்திருக்கோம். அந்த முத்துமாரி அம்மனை நினைக்க வேண்டும். முத்து மாரியம்மா அப்படின்ற காரணத்தினாலே இந்த மாரியம்மன் தோன்றிய கதையெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மாரியம்மன் எப்படி தோன்றினார்கள் அப்படின்ற கதையெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லணுமா? அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த ஆடி மாதத்துடைய விசேஷம் என்ன? ஆவணி பிறந்துருச்சு. இப்ப ஆடி மாதம் இருக்கு. பெண்கள்லாம் ஆமா வந்துருச்சு. இன்னைக்கு 30-31 தேதி வந்துருச்சு. அப்ப இந்த ஆடி மாதம் எப்படி தோன்றியது? இது ஏன் மாரியம்மனுக்கு உகந்த மாதமாக மாறியது? ஏன்னா மாரியம்மன் பிறந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த பரசுராமராக வெட்டப்பட்ட காரணத்தினாலே தலையை மாறி ஒட்டப்பட்டதனால் மாரியம்மன்ற பேர்ல மாரியம்மன் உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாரியம்மன்றவங்களுக்கு எப்படி ஆடி மாதம் சிறப்பு ஏற்பட்டது, இந்த வேப்ப மரம் எப்படி ஏற்பட்டது அப்படின்ற ஒரு நல்ல விவரம் அதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னடா வந்ததுல இருந்து அம்மா நமக்கு புத்திமதியா சொல்லுதுன்னு நினைக்காம ஏதோ நான் சொல்றதை கேட்பீங்கன்ற நம்பிக்கையோடு, அதாவது ஆடி என்கிற பேர்ல தெய்வலோகத்துல ஒரு பெண் இருந்தாலாம். யாரு? ஆடி என்கிற பேர்ல தெய்வலோகத்துல ஒரு பெண்ணு. அந்த பெண்ணுக்கு சிவபெருமான் மேல ரொம்ப ஆசை. எப்படியாவது சிவபெருமான கூடணும் அப்படிங்கிற ஆசை அந்த பெண்ணுக்கு. அப்ப என்ன பண்றாங்க? எப்பொழுதுமே பார்வதி பக்கத்துல தானே இருக்காங்க. இந்த பார்வதி பக்கத்துல இருந்தா நம்ம எப்படி போய் சிவபெருமான் சேர முடியும்? அதை எப்படியாவது இவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. யாராருக்கு? சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வாக்குவாதம் முற்றி என்ன ஆகுது? இந்த அம்மா கோச்சுக்கிட்டு நான் பூலோகத்துக்கு சென்றடைகிறேன், நீங்க தனிமையிலே இருங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது? ஆதிபரா சக்தியாகப்பட்டவள் பூலோகத்துக்கு வந்துருச்சு. பூலோகத்துக்கு வந்தவொடனே இதுதான் சரியான சமயம் என்று இந்த ஆடி என்று சொல்லுகிற அந்த தேவலோகத்து பெண் என்ன பண்ணுச்சு? அப்படியே அந்த ஆதி பராசக்தியாக மாறி நேராக கைலாயத்துக்கு வருது. உடனே ஒரு பாக்குறாரு, என்ன இப்பதானே கோச்சுக்கிட்டு போன, மறுபடியும் வந்துட்டியே அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அதனாலதான் நான் வந்து விட்டேன், பூலோகத்துல போயெல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் உங்களை நம்பியே வந்து விட்டேன் என்று அவர் வந்துட்டார். வந்த உடனே என்ன ஆச்சு? என்னதான் நடக்குது? இந்த நாடகத்தை காட்டு அந்த நாடகம் நல்லா இருக்கு. அக்கா இங்க பாருங்க, இவர் ஒரு பக்கம் டீயை தூக்கிட்டு வர்றாரு, நீங்க ஒரு பக்கம் டீயை தூக்கிட்டு போறீங்க. சீனிப்பால். ஆமா, நீங்க சீனிப்பால் ஒரு சீயாத பால் கொடுமை. ஆனா டீ குடிக்கணும், அங்க இருக்கவங்கள டீ குடிங்க, சத்தம் இல்லாம குடிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் நான் சொல்றதை கேட்டீங்கன்னா ரொம்ப நேரம் நான் பேசுற மாதிரி இருக்கும். நான் சீக்கிரம் சொல்லிட்டு மற்ற விஷயங்களை பேசணும், அதுக்காக வேகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால அக்கா நீங்க வித்துட்டு போங்க, அதுக்காக நீங்க அதெல்லாம் தூக்கிட்டுலாம் போகாதீங்க, எல்லாருக்கும் கொடுங்க, காசை வாங்கிக்கோங்க. உழப்பை நமக்கு அதுக்குள்ளதான் இருக்கு. இங்க வந்தாங்கல்ல எனக்கு கொடுக்கறதுக்கு வர்றாங்க, அதை சொல்லிட்டு படிச்சுங்க வாங்க நீங்க அந்த ஆமா இது சீனி பாலா இருக்கு. யூடியூப் ஆஃப் பண்ணி விட்டுருங்க, நல்லா இருக்கு. அதெல்லாம் அக்கா காசு வந்து வள்ளிக்கு வாங்கி முருகனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். அப்பதான் நான் பணக்காரியா மாறுவேன். அப்பதான் மொய் வரும் எனக்கு, அப்பதான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன அப்படியே சக்தியாக மாறி நேராக சிவபெருமான் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருச்சு. இதுதான் நேரம். வந்து உட்கார்ந்த உடனே இவர் என்ன பண்ணார்? சிவபெருமான் பாக்குறாரு, என்ன கோச்சுக்கிட்டு போனா வந்து உட்காந்துட்ட, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அப்படியா, என்ன இருந்தாலும் சக்தி நீ என்னை பிரிய முடியாதுன்னு அப்படி தொட்டார்ல, தொட்ட உடனே அவருக்கு வித்தியாசம் தெரிஞ்சாச்சு. வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தன் மனைவியை தொடுவதற்கும் அடுத்த பெண்ணை தொடுவதற்கும் சிவனுக்கு தெரியாமையா இருக்கு. இப்படி தொட்டவன்னு சொன்னார், நீ யார் என்று கேட்டார். கேட்ட உடனே அந்த அம்மா பயந்துருச்சு. ஏன்னா ஆள் யாரா மாறி வந்திருக்கு? சக்தியாக மாறி வந்திருக்கு. அப்படி இருந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ யார் என்று கேட்டார். அப்பதான் அந்த பெண்ணாகப்பட்டவள் மாறி, நான் வேறு யாரும் அல்ல, கைலாய் மேலே இருக்கக்கூடிய தெய்வலோகத்து பெண் என்று சொல்லக்கூடிய ஆடிங்கிற பெண்ணு தான் நானு. உங்கள் மேல் அளவான ஆசை கொண்டு உங்களோடு கூட வேண்டும் என்று நினைத்தேன், அதற்காகத்தான் ஆள் மாற்றமாக வந்தேன் சுவாமி என்று சொல்ல. அப்பதான் அவர் சொன்னாரா,
என் மனைவியை தவிர வேற யாரும் இருக்க திருக்கண்ணால் பார்க்கவே மாட்டேன். உன்னை பார்க்கும் போது எனக்கு கசப்பாக இருக்கிறது. என்றைக்கு மாற்றமாக இருந்து என்னை ஏமாற்றியாயோ அதே மாதிரி நீ கசப்பாக இருக்கக்கூடிய வேப்ப இலையாக மாற கடவுதுன்னு சாபத்தை கொடுத்தார். கொடுத்த உடனே வேப்ப மரமாக வேப்ப இலையாக அந்த பெண்ணு மாறிட்டா. மாறும்போது அந்த பெண்ணு அழுகிறான், சுவாமி நான் உங்க மேல அளவில்லாத ஆசை வச்சனாலதான் நான் இப்படி வந்தேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு சாப மோட்சம் கொடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவர் சொன்னாரா, வருத்தப்படாத, என்னதான் இருந்தாலும் உன்னுடைய பேரிலே ஒரு மாதம் உருவாகும், உன்னுடைய பேர்ல ஒரு மாதம் உருவாகும். அப்ப அவன் பேர் என்ன, ஆடி. ஆடியில ஒரு மாதம், ஆடி மாதம் வேப்ப இலையாக மாறினால வேப்ப இலையால் செய்யப்பட்ட அந்த வேப்ப மரம் உருவாச்சு. அதனால அதே நாள்லதான் மாரியம்மனும் மாரியம்மனாக மாறிய காரணத்தினால் வேப்ப இலைக்கும் மாரியம்மனுக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தி உலகத்திலே வேப்ப இலை என்று சொல்லக்கூடியது நோய்க்குரிய மருந்தாக, ஏதாவது நோய் ஏற்பட்டால் உடனே இந்த வேப்ப இலையை அரைத்து குடித்தால் அந்த நோய் தன்னாலே போய்விடும் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த வேப்ப இலையும் வேப்ப மரமும் மாரியம்மனும் ஒரே ஆடி மாதத்தில் உருவான காரணத்தினால இன்றைக்கு மாரியம்மனுக்கு வேப்ப இலையாக கொடுக்குறாங்க. இது ஆமா, இதுதான் ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்காக தான் இவ்வளவு பிரச்சனை. அதுக்கப்புறம் அம்மாவை நம்ம வணங்க போறோம். வணங்கலாமா? முத்து மாரியம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. மாரியம்மனுக்கு திருநாளா, முகத்தழகை காண வரும் ஒரு நாள். எப்பவுமே வெளியில இருக்கிற விருந்தாடியை கூப்பிட்டு தான் நம்ம வீட்டுல இருக்கிற புருஷனுக்கு சோறு போட முடியும். அது மாதிரிதான் வந்த இடத்துல அவங்க எல்லாம் வணங்கிட்டு தான் வீட்டுல இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரரை வணங்க முடியும். அப்படி பார்க்க போனா முருகனை வணங்க வேண்டும், முருகனை நினைக்க வேண்டும். ஆமா, அதெல்லாம் நாங்க பத்திரமா கைக்குள்ள போட்டுக்குவோம். முருகன் என்ன சாதாரணப்பட்ட ஆள் நினைச்சீங்களா? அதான் வந்த வினையும் வருகின்ற வழிவினையும் கந்தன் என்று சொன்னால் கலைக்கிடுமே சொன்னேனா இல்லையா? வந்த வினைனா என்ன? இதுவரைக்கும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், இனிமேலும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா தெரிஞ்சே பண்ற பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கா? தெரிஞ்சே எப்படி பாவம் பண்றோம் அதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கா? மன்னிப்பே கிடையாது. ஆனா ஆமா, உண்மையிலே அதுதான். தெரிஞ்சே பண்ற பாவத்துக்கு உலகத்திலே மன்னிப்பே கிடையாது. எல்லாருக்கும் நல்லா தெரியும் இதுதான் செய்யறோம்னு. ஆனா எல்லா வினையும் மக்கள்கிட்ட இருந்து மாறிடுச்சு. ஒரே ஒரு வினை மட்டும் இன்னும் மாறவே இல்லை, அதான் செய்வன. உலகத்துல எல்லா வினையும் மாறிடுச்சியா, இந்த செய்வனை மட்டும் மாறவே மாட்டேங்குதுயா. அது என்னன்னு தெரியல. ஏத்த வீட்டுக்காரி 100 பவுன் போட்டிருந்தா பக்கத்து வீட்டுக்காரிக்கு பொறுக்கிறது இல்லை. உடனே புருஷன் சொல்றா, ஏத்த வீட்டுக்காரி 100 பவுன் போட்டிருக்கா, அவன் புருஷன் என்ன சம்பாதிக்கிறானே தெரியல, 100 பவுன் போட்டு பொண்டாட்டி அழகு பார்க்கிறேன், நீ இந்த எரும மாடு வீட்டுக்குள்ள படுத்து கிடந்துட்டு ஒத்த பவுனுக்கு வக்கிறதுக்கா உன்னை நம்பி பொண்ணை வேற கொடுத்துட்டேன் எங்க அப்பே, உனக்கு நான் வாக்கப்பட்டு இந்த
வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு மானம் கட்ட தரமா அந்த பொம்பளை பேச இவன் வெளியில வந்து அப்படியே ரொம்ப வேதனைப்பட்டு இப்ப விற்கிற வேலையில பவுன் விற்கிற வேலையில போய் 100 பவுன் வாங்கி போட முடியுமா? முடியாது. 100 பவுன் வாங்கி போட முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவேன்? அங்க 100 பவுன் அவ வச்சிருந்தாதானே நம்ம ஓட்டாட்டி கேட்பா. அந்த 100 பவுன் இல்லாம பண்ணிட்டோம்னா நம்ம ஓட்டாட்டி கேட்பாளா? அப்ப என்ன செய்யலாம்? அந்த 100 பவுன் இல்லாம ஆக்கிடலாம்னு பூரா இப்ப செய்வனில் ஆரம்பிச்சிருச்சு. செய்வனெல்லாம் சாதாரணப்பட்ட இடத்துல பண்றது கிடையாது. பெரிய பெரிய திருக்கோவில்கள்ல மடப்புறம் கோயில், ஆமா கொல்லமுடி காளியம்மன் கோயில், கோயில போய் காசு வெட்டி தான் போறது. இங்க இருந்து போய் அத்தாய் சரி எங்களை நல்லபடியா காப்பாத்து எங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டதுக்கு யாருமே போறது கிடையாது. பூரா பகை உணர்ச்சியில போய் அந்த போய் காசு வெட்டி போடுறதுக்கு தான் போறது. இது பரவாயில்லப்பா. முக்கியமா இன்னொரு கோயில் இருக்கு, அதான் ஆனமலை என்று சொல்லக்கூடிய பொள்ளாச்சியில இருக்கு பாத்தீங்களா, மாசாணியம்மன் கோயில். மாசாணியம்மன் கோயில்ல தேங்காய் பழ கடை இருக்கோ இல்லையோ, தேங்காய் பழ கடை இருக்கோ இல்லையோ, அங்க ஊரை இப்ப மிளகாவ தடவையாட்ட இருக்கு. ஊரை அரைச்சு அந்த அம்மா கண்ணத்துல ஓடி அரைஞ்சிருக்கு. அது நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே, அந்த அம்மா கண்ணத்துல அரைஞ்சா எப்படி எரியும், அது மாதிரி அவன் குடும்பம் எல்லாம் எரியலாம் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா முதல் தவறு அதுதான். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப துடியான தெய்வம். நீங்க அங்கெல்லாம் போய் நீங்க செய்வன செய்யணும் அவசியமே கிடையாது. அம்மா முத்துமாரிட்ட போய் அப்படியே சேலையோடு நின்று அம்மா தாயே எனக்கு பாவம் பண்ண அந்த பாவத்தை நீயே பாத்துக்க அப்படின்னு அவள்கிட்ட முறையிடுங்க, அவ பார்த்துடுவா. எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எவன் ஒருவன் நாம் நல்லாக இருக்க வேண்டும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எவன் ஒருவன் மனதில் நினைக்கின்றானோ அப்படி நினைக்கின்ற காரணத்தினால் இந்த ஊர் நல்லா இருக்கும், இந்த குடும்பம் நல்லா இருக்கும், இந்த உலகமே நல்லா இருக்கும் என்று எல்லோரிடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த செய்வனெல்லாம் இல்லாம எங்க அப்பாவை சந்திக்கணும். எந்த ஊர்லயும் அப்பா வரவே மாட்டாரு. இந்த ஊர்ல தான் முறைப்படி அப்பா வந்திருக்காரு. அதனால அப்பாவை சந்திக்கணும். அப்பா என்ன சொல்றாருன்னு தெரியல, அதனால கூப்பிட்டு பார்க்கலாமா அப்பாவை?
அப்பா அரோகரா அரோகரா வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும்ப்பா. மங்களம் உண்டாகட்டும். அப்பா மகளே, என்னுடைய அருளால் நம்முடைய முத்துமாரி அருளால் சரி நமது கொடுக்கலாய் முருகனுடைய அருளால் நூடியில் வாழ ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மா சொல்லுங்கப்பா. எதற்காக உன்னை அழைத்து எதற்காகப்பா என்ன அழைத்தீர்கள்? என் மேல் குறை கூறுகிறார்கள் அம்மா. அப்படியா? தாங்கள் மேல் ஏன்பா குறை கூறார்கள்? நமது குல வழக்கம் என்ன? ஆண்கள் வேட்டை சென்று பருவ பெண்கள் திணைக்காவை செய்வது ஆசாரம். ஆமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேண்டுதல். என்ன வேண்டுதல்? 7 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைலாம் வெகு நாளாக முதல் பெருமாட நான் தவம் இருந்தேன். சரி. காட்டுக்கு சென்றேன், வேட்டைக்கு சென்றேன். பள்ளி கலந்து பள்ளத்து உன்னை குழந்தையாக கண்டெடுத்து கண்ணும் கருத்துமாக காத்துக் கொண்டு வருகிறேன். முருகா, எனக்கு ஒரு பெண் மகளை கொடுத்ததுன்னா உனக்கு கருந்தனை செந்தனை விதித்து மகளை காவலுக்கு அனுப்புறோண்டு அந்த முன்னோர் பெருமாட அப்பாவுடைய வேண்டுதல். சரி. ஆமா, அப்பாவுக்கு வேண்டிக்கிறதுக்கு போனாலும் சரி, நம்ம குல வழக்கத்துக்கு நீ காவலுக்கு போனா சரி, காவலுக்கு போயிட்டு ஆகணும். சரியப்பா. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க காவலுக்கு போகணும் அப்படின்னீங்க. காவலுக்கு நான் மட்டும் தான் போக வேண்டுமா, வேற யாராவது? என்னம்மா உன்னை தனியா அனுப்புன எப்படி வேலையில அவ்வளவு 10 பேர் தானே வருவீங்க? ஆமா, அண்ணன் வீரன் வருவார், உன்னுடைய தோழி பெண் வரும். சரி. பக்கத்து காட்டுல அப்பா வேட்டையாடி கொண்டு. சரியப்பா. ஆனா ஆபத்து வராது. ஆபத்தெல்லாம் வராது. அப்படி வந்தால் அப்பான்னு கூப்பிட்டா தப்பாமா வந்து நிற்பேன். அப்படி தெரியுப்பா. ஏன்னா இனிமேல் பஸ் இல்ல, எங்களோட வந்துதான் ஆகணும். ஆமாம்மா. ஆனா அப்பான்னு கூப்பிட்டா நீங்க தப்பாம வந்துருக்கணுமா? தெரியும். ரொம்ப சந்தோஷம். இருமா, காவல் எப்படி செய்ய வேண்டும் நான் சொல்றேன். சொல்லுங்க. நாட்டின் நன்மகளே, நம்பி வளர்த்த தவ மகளே, நாட்டின் நன்மகளே, நம்பி வளர்த்த தவ மகளே, நிலை நாட்டுவா அம்மா வேடகுல கொடியேற்றுவா, அம்மா நிலை நாட்டுவா அம்மா வேடகுல கொடியேற்றுவா. நாட்டின் நன்மகளே, நான் ஒருங்கும் திருமகளே, அடியால வணக்கப்படு அருமுகத்தில் காத்திருப்பா அம்மா அடியால வணக்கப்படு அருமுகத்தை காத்திருப்பா, கருவேலன் சேவை செய்வா அம்மா கருமணி நீரேற்றுவா, காடுவண்டி முழுப்பது காடுவண்டி தோட்டமிட்டு கண்ணீரில் வளர்த்து, காடுவண்டி முழுப்படைக்கு கரையெல்லாம் வழி கதிரானதி ஐயே வரமுடி உருவானதி, அம்மா எழுதி வைத்து எழுதியதை சொல்லி வைத்து கேட்டவரை காணாமரா குமாரா கூட்டி சென்ற இடவேதனா. வானம்பாடி வரும் பறவைகளே, காணம்பாடி ஆலோலம் என்று உச்சரிப்போட. சரிங்கப்பா. இப்ப வானம்பாடி வரும் பறவைகளை கானம் பாட வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆமா. கானம் என்றால் ஆலோலம் சோ. ஆலோலம். ஆலோலம் சொன்னா பறவை போயிருமாப்பா? ஏப்பா, இல்ல கேக்குறேன். நம்ம காவல்ல வந்து பறவை போகாம இருக்குமா? அதான் நமது கடவுளாக முருகர்களுக்கு வேன்ல வரும்போதே இங்கிட்டு பறவை அனுப்பிட்டோம். ஆமா, அப்படியே அனுப்பி வர மாட்டோமா? அதானே. ஆமா. இல்லத்துல அனுப்பிடுவோம். ஆமா. காலையில அப்படியே அனுப்பிடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. போயிட்டு வாங்கப்பா. காவடி எடுக்கிறாரா? காவடி என்பதே முருகனுக்காக உருவாக்கப்பட்டதானே. அதுல ஒரு கதையை சொல்ல விட்டுறாதீங்க, நேரம் ஆயிடும். ஆனா அருமையான முறையில எங்க அப்பா எந்த ஊர்லயும் கிடையாது. இந்த ஆண்டு இது 2வது முறையா நம்பிராஜ் வந்திருக்காரு. அப்ப இது என்ன, இதுக்கெல்லாம் காரணம் அன்புக்கும் பாசத்துக்குரிய இந்த பாச அண்ணா அவர்கள் மட்டும்தான். ஏன்னா முறைப்படி நடத்தணும், முறைப்படி நடத்தணும். நம்பிராஜ வரணும். ஏன்னா அவர் தான் கதாநாயகி, அவர் தான் காட்டுக்கு போகணும்னு சொல்லணும். ஆனா அவரை யாருமே ஏத்துக்கிறது இல்லை நம்பிராஜனா. அதனால வந்தது வராதுமா அவர் என்னத்தையும் சொல்லிவிட்டு போவாரு. இது எதுக்கு அவருக்கு போய் 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு இப்ப நாங்க முறையா நடத்துறதுக்காக கூட்டு வந்திருக்கோம். அதனால நல்ல முறையிலே நம்பிராஜன் அவர்களுக்கு, என்னுடைய தந்தையாருக்கு ஆதரவு கொடுத்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.
அப்ப பேச்ச கேட்க மாட்டேன் சொன்னேன். அப்ப பேச்ச கேட்பேன். ஆனா நான் யாரு? சாதாரணப்பட்டவளா? எங்க அப்பா என்ன சொன்னாரு? காட்டுல போய் காவல் பாருன்னு சொன்னாரு. யாருக்காக? முருகனுக்காக. நான் காவல் பண்றதுக்கு வரல, முருகனை காதலிக்க வந்திருக்கேன். என்னையா கொடுமை? காதல் பண்றது கொடுமையா? காதல்ன்றது அன்பு இல்லையா? அந்த காதல் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். யாரை? முருகப்பெருமானை. முருகனை நான் நினைக்கிறேன். முருகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முருகனுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிட்டு போகுது. நான் மாட்டேன். நான் சொல்றேன், என்னைக்காவது முதல் தாரத்துக்கு மரியாதை இருக்கா? கிடையாதுயா. முதல் தாரமா போறவங்களுக்கு போற மரியாதையே இல்லை. அந்த அம்மா குடும்ப சூழ்நிலைமையை நினைக்கும். ஏன்னா என்னதான் நான் முதல் கொண்டாட்டி இல்லையா, புள்ள ஊட்டி இருக்குமா இல்லையா, அப்ப கூட ஒரு குடும்ப சூழ்நிலைமையை நினைத்து புருஷகிட்ட சொல்ல, ஏங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு முத்துமாரி கோயில் திருவிழா, வீட்டுக்கு விருந்தாடி வந்துருவாங்க, போய் அரிசி வாங்கிட்டு வாங்க, பருப்பு வாங்கிட்டு வாங்க, காய் வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும், பக்கத்து ஊர்ல போய் 50,000 கடன் வாங்கிட்டு வாங்க கூட இப்படி சொல்லிருங்க. ஆம்பளைகளுக்கு வெறுப்பாகி போயிடும். வீட்டுக்கு போக முடியல, வாயை திறந்தா கூட மாட்டேங்கிறான். அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு உயிரை போட்டு வாங்குறான். ஏன்டா வீட்டுக்கு நுழையிறோம்ன்றது மாதிரி இருக்கு அப்படின்னு ஆம்பளைகளுக்கு வெறுப்பா போயிடும். அதே பாருங்க, 2ஆம் தாரம் போனோம்னு வச்சுக்கோங்க. 2ஆம் தாரத்துக்கு போனோன்னு 2ஆம் தாரம் பொண்ணு சொல்லும், ஏங்க எனக்கு எதுவுமே வேண்டாம், காய் வேண்டாம், அரிசி வேண்டாம், பருப்பு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எல்லாமே என்கிட்ட இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீங்க மட்டும் வந்துட்டு போங்க. அப்ப ஏதோ 2ஆம் தாரம் விட்டுட்டே போவ. மனசுக்கு நிம்மதி வேணும்ல. நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி பார்த்தேன். அது 2ஆம் தாரம் வீட்டுலதான் இருந்துச்சுன்ற மாதிரி ஆகி போச்சு இப்ப நிலைமை ஆம்பளைகளுக்கெல்லாம். இருந்தாலும் நான் 2ஆம் தாரமா போறேன் அப்படின்னா, நானுடைய இது வந்து பூலோகத்தில் நடக்கக்கூடிய கதை. நான் மேலோகத்தில் இருக்கக்கூடியவள். என்னுடைய அக்கா தேவி ஆணையப்பட்டவள் அனுதினமும் முருகா முருகா என்ற பெயரை சொல்லி சீக்கிரமாக முருகப்பெருமானை அடைந்து விட்டாள். ஆனா நான் அப்படி கிடையாது. எப்ப சாமி கும்பிடுறேனோ அப்ப மட்டும் முருகான்னு கூப்பிட்டேன். முருகன் பார்த்தாரு, உனக்கு அப்படின்னா அவ்வளவு மண்டக்கணமா, நினைச்ச நேரம் என்னை கூப்பிட்டு இருக்க, சரியா நீ பூலோகத்துல போய் 12 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் முருகா முருகான்னு கத்திக்கிட்டு கேட்ட, 6 மணிக்கு வந்து உடைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனால கத்த ஆரம்பிச்சிருக்கேன். எப்போ வராருன்னு தெரியல. அப்படிப்பட்ட முருகனை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? தென்மதுரை தீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா, என் கண்ணம்மா சொல்லாமல் தீர்க்கம்மா. நான் என்ன
எனக்கு முருகனுக்கு கல்யாணம் நடக்கிறது மதுரை நடக்க சரியாக 5:30 மணி அளவுல இன்னைக்கு கல்யாணம். 5:30 மணிக்கு ஏன் கல்யாணம் பண்றோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணோம்னா எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா. எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? சரியாக 5:30 மணி அளவுல நீங்க கல்யாணம் பண்ணணும். அதனாலதான் பிரம்ம முகூர்த்தம்னு பிரம்மனே முகூர்த்த நேரத்தை குறித்து கொடுத்தாராம். அதனால அந்த நேரத்துல கல்யாணம் பண்ணா நமக்கு நல்லது நடக்கும். ஆனா இப்ப யாராவது பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்றாங்களா? நல்லா கவனமா பாருங்க. எல்லாம் 5:30 மணி கல்யாணம் பண்றது இல்ல. நவ சௌரியத்துக்கு 9 to 10, 9 to 10, 10 to 12. அவசரம் வந்தா நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் என்னங்க தெரியாதா எந்த நேரத்துல கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? அது மாதிரி அப்பதான் நாங்க கல்யாணம் பண்ணுவோம். ஆனா உண்மையிலேயே இப்ப நம்ம சௌரியத்துக்கு 9 to 10, 10 to 12, அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை வச்சாதான் வருவோம். அன்னைக்கு தான் பிள்ளைகளுக்கு லீவு. அப்படி இவங்க சௌரியத்துக்கு அவங்க கல்யாணம் பண்றது. அதுலயும் முக்கியமா இப்ப பொண்ணு மாப்பிள்ளைக்குலாம் நான் வந்து ஜாதகம் பாக்குறது இல்ல. மாமியா மருமகளுக்கு தான் இப்ப ஜாதகம் பார்க்கணும். அவங்க ஒற்றுமையா இருந்தா குடும்பமே ஒற்றுமையா இருக்கும். நிஜமா அதுதான். என்னைக்காவது மாமியா மருமக ஒற்றுமையா இருக்கிறதா சரித்திரம் இருக்கா சொல்லுங்க பாப்போம். இந்தியா பாகிஸ்தானை கூட சேர்த்து வச்சிடலாம், மாமியா மருமகளை சேர்த்து வைக்க முடியாது. அது மாதிரி மாமியா மருமகளுக்கு தான் நீ பாக்கணும். இதெல்லாம் தாண்டிடுச்சு. இப்ப மண்டபத்துக்கு என்னைக்கு தேதி கிடைக்குதோ அன்னைக்கு தான் கல்யாணம். நிலைமை இப்ப அப்படி ஆகி போயிடுச்சு. மண்டபத்துக்கு தேதி இருக்கான்னு பாருப்பா, அப்ப நம்ம முகூர்த்த தேதியை குறிச்சுக்கோ. அப்ப எந்த தெய்வம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணு சொல்லுங்க பாப்போம். அப்ப 5:30 மணி கல்யாணம் பண்ணோம்னா எல்லா தெய்வங்களும் ஆசீர்வாதம் பண்ணுச்சு. இப்ப நம்ம மண்டபத்தை பார்த்து நம்ம கல்யாணம் வச்சனால இப்ப பூரா அந்த கல்யாணம் பூரா கோர்ட்ல நடக்குது கேஸ். எந்த சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணுது? எதுவுமே கிடையாது. ஏதாவது 1-2 தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி சொல்ற உலகத்தில் நம்ம என்னைக்கு 5:30 மணிக்கு கல்யாணம் பண்ணா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 5:30 மணிக்கு கல்யாணம். ஏன்னு கேட்டீங்களா, இப்பதான் திருமண விழா. அந்த காலத்துல திருப்பூட்டு விழான்னு சொல்லுவாங்களாம். எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் சொல்லு, எங்க அப்பா தான் சொல்லுவாங்க. திருப்பூட்டுதல் என்பது என்ன? தாலி கட்டுறதுக்கு பேர் தான் திருப்பூட்டுதல். அப்ப என்ன செய்வாங்க பெண்கள்லாம் சரி, உண்மையிலே இன்னைக்கு தாலி கட்டுறதை பார்க்க போறது கிடையாது. அந்த காலத்துல பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அடியே திருப்பூட்டுறதை போய் பார்க்கணுண்டி, சீக்கிரமா எந்திரிச்சு குளிங்க அப்படின்னு காலையில அதிகாலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு இங்க இருந்து போய் திருப்பூட்டு முடிஞ்ச உடனே தன்னுடைய மாங்கல்யத்தை எடுத்து பெண்கள்லாம் தன்னுடைய மாங்கல்யத்தை எடுத்து, அம்மா தாயே ஈஸ்வரி, என்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தை கொடுத்து அவர் கைகால் சோத்தோட நல்லா இருக்கணும் தாயே, அவர் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தாலி அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு பத்திரமா அப்படி உள்ள வச்சுப்பாங்க அந்த காலத்துல. இப்ப வர வர தாலி எல்லாம் டாலர் செயின் மாதிரி தொங்குது. நிலைமை அப்படி ஆகி போச்சு. ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெண்கள்லாம் நல்ல பெண்கள் தான். இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நல்ல பெண்கள் தான். இந்த பெண்களை கெடுக்கிறது யாரு தெரியுமா? உலக தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய டிவி நாடகம் தான் இந்த பெண்களை உலக கெடுக்குது. டிவி நாடகத்தை பார்த்தோன்னே இந்த பொம்பளை ஆத்தாடி, என் பாக்கியலட்சுமியில அந்த பொம்பளை நல்ல சேலை கட்டியிருக்கா, மதுரையில நாச்சியார்ல இருக்கா, அப்படி வாடி உன் புருஷன் இருக்கிற காசை வாங்கிட்டு வா அப்படின்னு ஃப்ரீ பஸ் வேட விட்டுட்டாங்களா. இதுல ஏறி புடி மொத்தமா கிளம்பி அங்க போய் அங்க இருக்கிற சேலையை புடி விட்டு புருஷன்கிட்ட இருக்கிற காசை பூரா புடிங்கிறது. இதெல்லாம் அந்த பாக்கியலட்சுமியில அந்த பொம்பளை கட்டுற சேலையை கட்டினா நமக்கு அது சரி வருமா? நம்ம புருஷன் என்ன சம்பாதிக்கிறானோ அதை வச்சு வாழ்ந்தாதாயா குடும்பம். அதை வச்சு வாழலைன்னா அதுக்கு பேர் கொடு துன்பம். அப்படி நிலைமை ஆகி போயிடுது. அதனால அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். இப்ப தாலி ஏன் முன்னாடி போற தாலி உள்ளதானே போயிட்டு இருக்கா? இதெல்லாம் டிவி நாடகத்தை பாட்டு தான் கெட்டு போறது. ஏன் அப்படின்னீங்கன்னா தாலியை வர வர டாலர் செயின் மாதிரி முன்னாடி தொங்க போட்டு போறாங்க. அது மட்டுமல்ல, இதுல முக்கியமானது தெரியுமா? இந்த டிவி நாடகத்துல சொல்லி கொடுக்கறது அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், யார விஷத்தை வச்சு கொள்ளலாம், அடுத்த புருஷனை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரு மண்டையை உடைக்கலாம், அடுத்த வீட்டு சொத்தை எப்படி திருடலாம், இது பூரா சொல்லி கொடுக்கறது பூரா டிவி நாடகம். எல்லா நாடகத்துலயும் அதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதே எங்க பெண்கள் பாவம் எங்கிட்டு போக முடியாம வேற வழியே இல்லாம அந்த சீரியல் ஆடு பார்க்க. அந்த நேரம் புருஷன் சோறு கேட்டானா செத்தா மனுஷன். இவ்வளவு நேரம் நீ பசிக்கலையே, உனக்கு நல்ல சீடு ஓடும் போது உனக்கு பசிக்குது, அந்த நேரம் சும்மா இருந்தா தான் என்ன, அந்த சீடு முடியட்டும் அப்புறம் சோறு ஓடுத்தாரு அப்படின்னு அவரை பிடிச்சி திட்டுறது. இது பரவாயில்லங்க. ஆமாங்க, இது பரவாயில்ல. அந்த நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வயர்மேன் யாராவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அந்த வயர்மேனை பேசுற பேச்ச பார்க்கணும். அவன் கையில பாம்பு கொடுங்க, என் நேரம் அதிலேயே கையில வச்சு
வச்சிருப்பேன் அவளுக்கு படக்கு படக்குன்னு பிடிக்கிட்டேன். அவளை கூட்டிட்டு ஓடினாலும் என்னமோ தெரியலையே. அடியே பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கா பாரு. என் பக்கத்து வீட்டுல கரண்ட் இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இதை நான் கேட்கிறேன், நீங்க என்ன செய்ய போறீங்க? அவன் நல்லது சொல்லி கொடுத்தா நீ பார்க்கணும், அவன் பூரா கெடுதலத்தான் சொல்லி கொடுக்குறேன், அதை போய் பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க? நல்லா சொல்லிக்கங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருடைய திருப்பாதங்களை சொட்டு வணங்கி கொள்ளுகிறேன். நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? வந்தோரை வாழ வைக்கக்கூடிய நாடு நம்முடைய தமிழ்நாடு. பார்க்கும் பொழுதே இவள் பசிக்கிறதா பசிக்கவில்லையா என்று அறிந்து கொண்டு சாப்பாடு போடும் குளம் எந்த குளம் என்றால் அதுதான் நம்முடைய தாய்க்குளம். அப்பேற்பட்ட நம்ம பெண்கள் புருஷனுக்கு சோறு போடாம, கட்டின புருஷனுக்கு போடாம, பெத்த பிள்ளைகளுக்கு சோறு போடாம அந்த டிவி நாடகத்தை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஆமா, தேவையில்லை. அவன் காசு வாங்கிட்டு அவன் போயிடுவான். ஆனா அதே சமயத்தில் அவன் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்றானா? மாசம் 50,000 கொடுக்குறானா? இல்ல தீபாவளிக்கு சேலை எடுத்து கொடுக்குறானா? இல்ல ஏதாவது நல்லது கிட்ட நமக்கு பாக்குறானா? எதுவுமே கிடையாது. நமக்கு யார் பாக்குறா? நம்ம கட்டின புருஷனும் நம்ம பெத்த பிள்ளையும் தான் நம்மளை கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு சாப்பாடு போட்டாத்தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால இருக்கக்கூடிய பெண்கள் சாப்பாடுன்னு கேட்டா போட்டு கொடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், தயவு செய்து கேட்டுக்கங்க. நீ 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு சேலை கட்டு, 100 பவுன் நகை போடு. 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு சேலை கட்டு, 100 பவுன் நகை போடு. நீ என்ன செஞ்சாலும் அந்த 10 ரூபாய்க்குள்ள மஞ்சள் கைத்துக்குள்ள மரியாதை உலகத்துல எதுக்குமே கிடையாது. 10 ரூபாய்க்குள்ள மஞ்சள் கைத்துக்குள்ள மரியாதை எதுவும் கிடையாது. நீ 1 லட்சம் ரூபாய்க்கு சேலை கட்ட வேணாம், 100 பவுன் நகை போட வேணாம், வெறும் மஞ்சள் கைத்தை மட்டும் கட்டிட்டு போ. உன்னை கூட்டிட்டு போய் முன்னாடி நிற்க வைப்பாங்க. அதுதான் உனக்கு முதல் மரியாதை. அதனால தயவு செய்து பெண்கள் அனைவரும் கேட்டுக்கிறேன், எல்லாருமே நம்ம கட்டின புருஷனுக்கும் நம்ம பெத்த பிள்ளைக்கும் சாப்பாடு போட்டுட்டு நீங்க என்ன வேணாலும் சீரியல் பாருங்க அப்படின்னு உங்களை அனைவரையும் பாதம் தொட்டு நன்றி 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 வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நான் என் புருஷனை பத்திரமா நாளைக்கு நான் என் புருஷனை பத்திரமா வச்சுக்குவேன். இன்னைக்கு நான் என்னோட இடுப்புக்குள்ளதான் எப்பவுமே சாமி கொத்து மாதிரி பக்கத்திலே இருக்கணும். ஆமா, உலகத்துல புருஷனை கைக்குள்ள ஓடணும்ன்றாங்க. நான் புருஷனை எல்லாம் கைக்குள்ள ஓட மாட்டேன். நம்ம மாமனார் தான் கைக்குள்ள ஓடுவேன். ஏங்க நீங்க தப்பா நினைக்கிறீங்க? மாமனார் தான் எல்லா விஷயத்திலையும் முதன்மையா இருக்கக்கூடியவர். மாமனார் மட்டும் கைக்குள்ள ஓட்டன்னு வச்சுக்கோங்க, பொத்து சாவி தன்னால நம்ம இடுப்புக்கு வந்துடும்.